ஃபீடிங் மதர்ஸ்க்கு காமனா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். கிராக்டு நிப்பிள். லாச்சிங் ஒழுங்கா பண்ணலனா வருங்க. என்ன பண்ணணும்னா லாச்சிங் டெக்னிக் ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹின் மில்க் அப்ளை பண்ணலாம். நிப் கேர் கிரீம் கூட அப்ளை பண்ணலாம். ஃபாஸ்ட் லெட் டவுன்னால குழந்தைக்கு பொறையுது. ஸோ நிறைய மதர்ஸ்க்கு இந்த இஷ்யூஸ் இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா நல்லா சாஞ்சி உட்காந்துட்டு ரிக்ளைன்டு பொசிஷன்ல நீங்க ஃபீட் பண்ணும்போது லெட் டவுன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இல்ல அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா நீங்க ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணீங்கன்னா குழந்தைக்கு குறையாம இருக்கும். இன்வெர்டட் நிப்பிள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு வந்து ப்ராப்பரா லேட்ச் பண்ணி நீங்க வந்து சக் பண்ண கொடுத்தாலே குழந்தையோட அந்த சக்கிங் எஃபெக்டிவ் சக்கிங்னாலேயே வந்து அந்த நிப்பிள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணி ஃபீட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணலாம். சிரஞ்சிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். பால் கட்டிச்சுன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சுடு தண்ணி ஒத்தட வச்சுட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு ஃபீட் பண்ணுங்க. குழந்தை ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஐஸ் பேக் ஒத்தட வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் கட்டிக்கிறதுனால வரக்கூடிய பெயின் வந்து கம்மியாகும். ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு டோஸ் பாராசிட்டமால் டேப்லெட் போட்டுக்கலாம். லோ மில்க் சப்ளை. மில்க் சப்ளை கம்மியா இருக்குன்னா மதர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும், பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும், குழந்தைய அடிக்கடி ஃபீட் பண்ணி ப்ராப்பரா எம்டி பண்ணணும். ஃபுல்லா எம்டி பண்ணாதான் பால் வந்து ஃபர்தரா நிறைய செக்ரீட் ஆகும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.